ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குனர் டாக்டர் வி.ஆர். துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல் நினோ. எல் நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலாக எல் நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை நாங்கள் எல் நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலாக பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20லிருந்து 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25லிருந்து 29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் 28லிருந்து 31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சு. ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்ப பகுதி எல் நினோ பீரியடில் கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல் நினோ பீரியடில் அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல் நினோன்னு சொல்லுவோம். இந்த எல் நினோ பீரியடில் ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட்வார்டாக மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தரை நோக்கி வந்துட்டு இருக்கும். தரை நோக்கி வரும் பகுதியில் மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக அது க்ளவுட் ஃபார்மேஷனை சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல க்ளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. மோஸ்ட்லி க்ளவுட் ஃபார்மேஷன் சப்ரஸ் பண்ணும். அதனால க்ளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை எல் நினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல் நினோ பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல் நினோனுடைய தன்மை ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை இயல்பை விட இப்போ இயல்பு 28 டிகிரி சென்டிகிரேட். அந்த 28லிருந்து 28.5 30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல் நினோனுடைய வலிமையை நாங்கள் கணிப்போம். இப்பொழுது கரண்டில் அது 1.2 டிகிரி சென்டிகிரேட் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை நாங்கள் வீக் எல் நினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல் நினோ கிடையாது. 28லிருந்து 28.5 வரைக்கும் அது நார்மல் தான். அந்த 28லிருந்து அது 0.5லேருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது நாங்கள் வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல் நினோ. அந்த 1லிருந்து 1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வருது வரைக்கும் அதை மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5லேருந்து 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல் நினோ. 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல் நினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் அதை சூப்பர் எல் நினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது. எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல் நினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல் நினோ இருந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ டே டைம்ல பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல நம்ம பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்? அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப பொதுவாக எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எல் நினோ 1997 வந்தது. அதுக்கப்புறம் 2015 2023 இதெல்லாம் கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எல் நினோ. இப்போது நாங்கள் எதிர்பார்க்கறது வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல் நினோ அந்த 1997 2015 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல் நினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026லையும் நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை ஆக்சுவலாக ஃபுல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்க டெம்பரேச்சர் ஆக்சுவலாக அந்த ஓஷனில் ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின் ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் ஃபியூச்சரை சிமுலேட் ஆகும். ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு இது நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் இது மோர் தென் 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளவுடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும். அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன் வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல்லேருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல்லேருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997, 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது. அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. இந்த காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெஞ்சது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதிக மழை கொடுக்கும். இப்போ எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க. இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னும் சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதே இதை சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லாலினோன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாகும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்னினோன்னு சொல்லுவோம், குறையும் போது வந்து லானின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ. இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது வந்து எனக்கு தோணுன ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம். அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அவருடைய பேரில் தான் இருக்குது, வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும். மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து ஒடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியும் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்டு இருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் ஈக்குவேட்டர் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்னினோ நோ லானினோ, அதாவது எல்னினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன். நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும். ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன், அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங்க் ஆகும். இப்போ இந்த எல்னினோ பீரியட்னால இந்த ரைசிங் ஓஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங்க் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே சிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவுக்கு மேலே வந்து இந்தியாவில் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகிறத கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக டேரெக்டாக வந்து எல்னினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன், சுனாமி அதெல்லாம் வந்து டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும். அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்னினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா. காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமிடியேட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 days இருக்கும். நம்ம எல்னினோடைய இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக எல்னினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 months இல்லைன்னா ஒரு 1 year வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்னினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 months, 1 year. இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலோட அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொன்னீங்க. நீங்கள்
தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்னினோனால அப்படின்னு சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்? இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்னினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்னினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கும் இது வரைக்கும் எல்னினோ பீரியடில். இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்னினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைலாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட், இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்னினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், 2லிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்னினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கும். மறுபடியும் அது வந்து அது லானினோவாகலாம், லானினா இல்லைன்னா எல்னினோவா ஆகலாம். இது வந்து ஒரு 2லிருந்து 7 வருஷம், 6லிருந்து 7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா, அந்த ஒரு எல்னினோ லானினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும். நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷம் இடைவெளியில ஏற்படும், இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில் அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்னினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக இப்போ எல்னினோ உங்களுக்கு தெரியும். எல்னினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்னினோ என்று சொல்லிக்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரெக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்னா ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போது அந்த எல்னினோ உருவாகுதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும். அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட்டுத்தீயினால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் அதிகப்படுத்தும். இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இதை கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்னினோவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க. அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்? ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து இந்த எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நீனோ 1, 2, 3, 4, 3.4ன்னு வச்சுருக்கோம். பசிபிக் பெருங்கடல் ஈஸ்ட் பகுதி வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4ன்னு வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. 3ல் பாதி, 4ல் பாதி, 2க்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா, லானினோவா, நியூட்ரல் கண்டிஷனான்னு சொல்லுவோம். எல்னினோ, லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.